வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது ஆஸ்துமா, சுவாச பிரச்சனை. இவைகளை குணமாக்கக்கூடிய எவ்வித தீய பக்க விளைவுகளுமே இல்லாத எளிய நமது பாரம்பரிய மருத்துவ முறை அறிந்து கொள்ள இருக்கிறோம். நாட்பட்ட சுவாச கோளாறு தான் ஆஸ்துமா அப்படின்ற பெயரில் பின்னால் உண்டாகுது. இது சுவாச பாதையினுடைய வீக்கம், சுவாச பாதையினுடைய சுருக்கம் இதெல்லாம் ஏற்படுறதால மூச்சு திணறும், இருமலையும் உண்டாக்கும், நுரையீரலும் பாதிக்கப்பட்டிருக்கும். இவற்றிற்கு காரணமாக பல விஷயங்கள் இருக்குது. புகை, நோய் தொற்று, அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறது, மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறது, செல்ல பிராணிகளுடைய ரோமம், ரசாயன காற்று, பனிக்காலம், அந்த நேரத்தில் போதிய பாதுகாப்பு ஆடைகள் அணியாமல் இருக்கிறது, குளிர் சாதனத்தை தொடர்ந்து பயன்படுத்துறது, நல்ல வெப்பமான உடம்பு இருக்கும்பொழுது குளிர்ந்த பொருட்களை எடுத்துக்கிறது, இது போன்ற பல காரணங்களால், பெற்றோர்களுடைய மரபு வழியாக இப்படி பல காரணங்களால் இப்பிரச்சனை வருது. இப்பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக மீண்டு வர நமது பாரம்பரிய மருத்துவ முறை சிறப்பாக துணை புரியும். இதற்கு தேவையானது 4 வில்வ இலை, 4 துளசி இலை, 4 மிளகு, இவ்வளோதான். இந்த வில்வம், துளசி, மிளகு இவற்றினுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா, இது ஒரு சிறந்த கோழை அகற்றி, எக்ஸ்பெக்டோரண்ட் நான் ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய சிறந்த கோழை அகற்றி, அதாவது கபத்தை வெளியாக்கக்கூடிய பண்பு உள்ளது. அந்தர்ஸ் நிக்தகாரி, டிமில்சன்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய அந்தர்ஸ் நிக்தகாரி 7 தாதுக்களுடைய வெப்பத்தையும் தணிக்கக்கூடிய மருத்துவ குணம் உள்ளது. இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து நன்கு மென்று சாப்பிடணும். வெத்தலை போடுற மாதிரி 4 வில்வ இலையும் 4 துளசி இலையும் 4 மிளகையும் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டு, இவ்வாறு அதிகாலையிலையும் மாலையிலையும் உணவுக்கு முன்பாக 2 வேளையும் நல்லா மென்று சாப்பிட்றணும். இப்படி சாப்பிட்டுட்டு வெந்நீர், 1 டம்ளர் மிதமான சூடு உள்ள வெந்நீரை சாப்பிடணும். இவ்வாறு சாப்பிட்டு வந்தோம்னா படிப்படியாக நுரையீரல் தூய்மையாகும், சுவாச குழாய்கள் இயல்பு நிலைக்கு வரும், ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெறலாம். எனவே இந்த எளிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி ஆஸ்மா, வீசிங், நுரையீரல் சுவாச கோளாறுகளிலிருந்து இயற்கையான முறையில் நிவாரணம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.